அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இலவச மாந்திரீக வகுப்புல இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பை நம்ம பார்க்க போறோம். அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாந்திரீக தொழிலா இருக்கட்டும், ஜோதிட தொழிலா இருக்கட்டும், முக்கியமா என்ன தேவை அப்படின்னா, முக வசீகரணம் நமக்கு கண்டிப்பா தேவை. முக வசீகரணம் இல்ல அப்படின்னால், நமக்கு வர்ற கிளையண்டுமே திருப்பி திருப்பி வரமாட்டாங்க. ஒரு தடவ பார்த்துட்டு திருப்பி போயிடுவாங்க. திருப்பி திரும்பி நமக்கு ரெகுலர் கிளையண்டா ஒருத்தவங்க நமக்கு பெர்மனன்ட்டா இருக்க மாட்டாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வேற எங்கெங்கேயோ பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு காரியம் நடந்துரும். காரியம் நடந்து முடிச்சதுக்கப்புறம், அவங்க உங்ககிட்ட ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. புரியுதா? உங்களால தான் நடந்ததுன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கு முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா, முக வசீகரணத்த நம்ம பண்ணி வச்சுக்கணும். இந்த முக வசீகரணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். ஒரு மனிதனுக்கு எல்லாருமே பண்ணிக்கலாம். இந்த தொழில்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எல்லாருக்குமே முக வசீகரணம் கண்டிப்பா தேவை. ஒரு இன்டர்வியூக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு புது காரியங்கள் யாராவது நடக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கடனே கேட்க போறீங்கன்னா, உங்க மூதேவி அடைஞ்ச மாரி வச்சுக்கிட்டு போனீங்கன்னா, கடன் குடுப்பானா? அ ஒரு பிரகாசமா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இவன்ட்ட குடுத்தா அவன் திருப்பி குடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கைய நம்ம ஏற்படுத்தி குடுக்கணும். அதுக்கு காரணம் முக வசீகரணம் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே முக வசீகரணம் கண்டிப்பா தேவை. அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களால சினி ஃபீல்டுல இருக்க முடியாது. ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்மள பார்த்தோனே ரொம்ப நாள் பழகுன ஒரு எண்ணங்கள மத்தவங்களுக்கு தூண்டி விடணும். அதுக்குன்னு தப்பான எண்ணத்த தூண்டி விடக்கூடாது. நம்மள பார்த்தாலே ஒரு குழந்தை முகம் போல அழகா தோன்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற சில விஷயங்கள தான் நம்ம பார்க்க போறோம். மந்திரங்கள் மூலியமா பார்க்கலாம். தந்திரங்கள்லாம் போக போக நான் நெறைய விஷயங்கள் சொல்லி தரேன். நம்ம முன்னோர்கள் அகத்தியர் வாள் அப்படின்ற ஒரு முறைகள்ல நெறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க. ஆனா, ஒரு ஈஸியான மந்திரங்கள நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த மந்திரத்த ரெகுலரா பயன்படுத்தி பாருங்க. நம்மகிட்ட கோடிக்கணக்கான மந்திரங்கள் நமக்கு நெறைய விஷயம் இருக்கும். ஆனா, அத என்ன பண்ணுவீங்க, தூசி தட்டாம ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து ஒளிச்சு வச்சுருவீங்க. இல்லையா, அதுக்கான முயற்சி எடுக்க முடியாது. நான் நான் சொல்றேன், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட எல்லா மந்திரமும் இருக்கும். ஆனா, அந்த புத்தகத்த நீங்க திருப்பி படிக்க படிக்க உங்களுக்கு தூக்கம் தான் வரும். காரணம் என்னன்னால், குரு உபதேசம் இல்லாமல், குரு வழிகாட்டி இல்லாமல், நீங்க ஒரு மந்திர புத்தகத்த நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தூக்கத்தையும், ரொம்ப டயர்ட்னஸையும் குடுத்துரும். யாருக்காவது தூக்கம் வரலன்னா, நீங்க வச்சிருக்கிற மந்திர புத்தகத்த சும்மா திருப்பி பாருங்க. தூக்கம் நல்லா சொக்கும். புரியுதா? அதனால ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாம மாந்திரீக புத்தகங்கள் வீட்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா, அதுவே சகலவிதமான பிரச்சனைகள குடுக்கும். இது ஜோதிடர்களுக்கு நல்லாவே தெரியும். மத்தவங்களோட ஜாதகத்த அவங்க வீட்ல வைக்க மாட்டாங்க. ஆஃபீஸ்ல மட்டும் தான் வைப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஜாதகம் நல்லா இருந்தா நமக்கு நல்லது செய்யும். அவங்களோட ஜாதகம் கெடுதலா இருந்தா, அதோட கர்ம பதிவு நம்ம இருக்கிற இடத்துல அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்ம வீட்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வச்சாலுமே அது நமக்கு பிரச்சனை வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தவங்க வீட்ல தேரைகள் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேரை இருக்குல்ல, தவக்கலை மாரி இருக்கும் பாருங்க. அந்த தேரை அதிகமா இருந்தாலே சண்டை வரும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. யார் வீட்லயாவது தேரைகள் அதிகமா இருந்தா சண்டை வரும். தேரை இருந்தா சித்தரும் சொல்லுவாங்க. அது ஓகே. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் வழிபாடு பண்ணும்போது தேர உங்க ஃபோட்டோ சித்தர் ஃபோட்டோ பக்கத்துல உட்காருதுன்னா, அது சித்தர்கள் சூட்சும ரூபத்துல எப்படி வேணா வருவாங்க. தேர ரூபத்துல தான் வரணும்னு அவசியம் இல்ல. அவங்க காட்டு ரூபத்துல எப்படி வேணாலும் வருவாங்க. ஆனா வீட்ல தேரைகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும். அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இருந்ததுன்னா, தயவு செஞ்சு துரத்தி விட்டுருங்க. அத சாவடிக்காதீங்க. அது பாவம். அத நீங்க துரத்தி விட்டுருங்க. தேரை வீட்டுக்குள்ள வராத மாரி பார்த்துக்கோங்க. சரி, அதே மாரி கரப்பான்பூச்சி வீட்ல அதிகமா இருந்தா கனவு தொந்தரவுகள் அதிகமா வரும். இது ஒரு அனுபவ ரீதியா நான் சொல்றேன். நெறைய பேரோட அனுபவங்கள், அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆஃபீஸ்லயே கரப்பான்பூச்சி அதிகமா இருக்கும். கனவு தொந்தரவுகள் நம்ம ஆஃபீஸ்ல தங்கியிருக்கிற பசங்களுக்கு கனவு தொந்தரவுகள் அதிகமா வரும். இதெல்லாம் ஒரு அனுபவ ரீதியா நான் உங்களுக்கு அத பகிர்ந்துக்கிறேன். தேவையில்லாத குழப்பம், மன தடுமாற்றங்கள குடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமலே மருத்துவ ரீதியா கிச்சன்ல இருந்ததுன்னா, அது கண்ட இடத்துல வாய வைக்கிறது, போறது, வருது. அது சிலர் கவனிக்காம விட்டு, அது குழந்தைங்களுக்கு கூட உடல் ரீதியான உபாதைகள குடுத்துரும். அதனால சொல்றேன். அந்த மாரி விஷயங்கள நம்ம இன்னொன்னு முக்கியமா இந்த கலைகள பொறுத்தளவுக்கு, முக வசீகரணம் கண்டிப்பா தேவை. ஒரு ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு துணி கடையில வேலை செஞ்சாலும் சரி, இல்ல எங்க இருந்தாலுமே நல்லா நோட் பண்ணி பாருங்க. சில கடையிலலாம் ஓனருங்க சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. நெறைய நோட் பண்ணி பாருங்க. சில கடையில நெறைய பேரு ஓனர்ஸா இருக்கட்டும், இல்ல உங்கள
பெரிய துணி கடையில் வந்து வரவேற்கும் போது சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. புரியுதா? அது காரணம் என்னன்னா, நம்ம என்னதான் கோவத்துல இருந்தாலும் நம்ம உள்ள போகும்போது ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கிட்டு விடாம உங்களை விட மாட்டாங்க, உங்களை சூழ்ந்துப்பாங்க. புரியுதா? நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பாருங்களேன். முக வசீகரணத்தை தான் நம்மள நோட் பண்ணுவாங்க. அரசியல் பிரமுகராக இருக்கட்டும், முகம் தேஜஸ் இருந்தால் தான் ஒருத்தவன் நல்லவனா கெட்டவனான்றதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது. ஒருத்தவனை பார்த்தோன்னே முக தேஜஸ் இருந்தா கண்ணை மூடினோடனே அவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு தோணும். புரியுதா? அந்த அளவுக்கு வந்து முக வசீகரணங்கள் வந்து அவ்வளோ பவராக வேலை செய்யும். பொதுவாகவே மாந்திரிக கலையில் நீங்கள் அகோர மந்திரங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கிடந்தீங்கன்னா உங்களுக்கு இது முக வசீகரணமும் வராது, வீட்டில் பணமும் வராது, தரித்திரம் மட்டும் தாண்டவம் ஆடும். புரியுதா? வீட்டில் இருக்கிற எல்லா நகை நட்டையும் வித்துட்டு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துடும். ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு மந்திரங்கள் ஃபர்ஸ்ட் நமக்கு வேலை செய்தான்னு பாருங்க. ஒரு மந்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்தான்னு பாருங்க. எடுத்தோடனே அகோர மந்திரம் அதெல்லாம் ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனமே கிடையாது. ஒருத்தனை அழிக்கணும், ஒழிக்கணும், கொலை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணுன்ட்டு தான் வரும். நீங்கள் என்ன மந்திர ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த மந்திர ஜபத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்ககிட்ட உறவுகள் வந்து சேரும். நீங்கள் அகோர மந்திரமாக ஜபம் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறவங்க ஃபுல்லாக உருப்படாதவனாக தான் இருப்பான், இல்லை கெட்ட காரியத்துக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட வருவான். நீங்கள் சாந்தமான மந்திரங்கள் வந்து ஜபம் பண்ணுறீங்க, இல்லை சிவ மந்திரமாக இருக்கட்டும், இல்லை பைரவர் மந்திரமாக இருக்கட்டும், இல்லை சாந்த மந்திரங்கள்லாம் இருக்குது, இல்லை பாலா திரிபுர சுந்தரி மந்திரமாக இருக்கட்டும், இல்லை அகிலாண்டேஸ்வரி, இந்த மாதிரி நிறைய சாந்தமான தெய்வங்களோட மந்திரங்கள் நீங்கள் பண்ண உங்களுக்கு நிலையான வருமானம் வரும். இல்லைனா அகோர மந்திரத்தை தான் நான் ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டு கிடந்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது. நீங்களுமே வீட்டில் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கவும் முடியாது, சிரிச்சு பேச முடியாது, சண்டை சண்டை சண்டைன்னு வரும். வீட்டுக்குள்ள வந்தாலே கடுப்பாக வரும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மயான சாம்பலை கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறீங்க. காளி வீட்டுக்கு வருவா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வருவா அந்த அம்மா. வீட்டில் யாரும் இருக்க விட மாட்டா, அடித்து தும்சம் பண்ணிட்டு போயினே இருப்பா. எல்லாத்துக்கும் ஒரு முறைகள்னு இருக்கு. அந்த முறை தெரியாம அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க நலன் கருதி நான் வந்து கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி வீட்டில் பிள்ளைங்கள் இருக்கு, உங்களை நம்பி குடும்பங்கள் இருக்கு. அகோர மந்திரத்தை எப்போ எடுக்கணுமோ என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு. உடல் கட்டு, திசை கட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணணும். எடுத்தோடனே சும்மா 1008 மந்திரம் மட்டும் நல்லா ஊரு போட்டுட்டு நான் சுடுகாட்டில் உட்காந்து பூஜை பண்ணுறவங்களாம் இங்கே பண்ணக்கூடாது. நாங்கள் நிறைய மயான பூஜைகள்லாம் பார்த்துட்டோம். அதுக்காக நான் இதை உங்ககிட்ட அனுபவத்தை சொல்கிறேன். புரியுதா? சும்மா வந்து நானும் பட்டை போட்டுக்கிட்டேன், மயான சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டேன் அப்படின்னா நல்லா மனசில் வச்சுக்கோங்க, குடும்பத்தை விட்டு நடுத்தருக்கும் வந்துடணும். எவன் ஒருத்தவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்காம மாந்திரிகத்துக்குள்ளே இருக்கிறானோ அவன் மாந்திரிக தொழில் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாதவன அர்த்தம். பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் வச்சு சந்தோஷமா இருந்து மாந்திரிக தொழிலையும் நல்ல வருமானத்தை பார்க்கணும். அப்படி இருக்கிறவன் தான் மாந்திரிகத்துல நல்ல நிலைக்கு வருவான். தெய்வமும் அப்படிதான் உங்களுக்கு வழிகாட்டும். எந்த தெய்வமும் வந்து உங்களை வந்து பொண்டாட்டி புள்ளைய விட்டு பிரிஞ்சுவான்லாம் சொல்லாது. புரியுதா? சிவபெருமானே வந்து அகோரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா, இல்லை குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட பார்வையை நம்ம பக்கம் தான் திரும்புமா. அதனால ஒரு விஷயங்கள் பண்ணும் போது தெரியாம பண்ணி குடும்பத்தையும் வீணாக்கிக்காதீங்க. புரியுதா? முக வசீகரண மந்திரங்களை நிறைய ஜபம் பண்ணுங்க. அதுக்கான மந்திரங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அழகான மந்திரம் சூப்பராக வேலை செய்யும். 2 மந்திரங்கள் கொடுக்குறேன். இந்த மந்திரங்கள் வந்து அருமையாக வேலை செய்யும். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 தடவையாவது ஜபம் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் 10,000 முறையாவது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. இந்த மந்திர ஜபம் பண்ணுறதுனால நல்ல தெய்வ கடாட்சம் வரும். எந்த தெய்வம் சாந்தமான தெய்வத்தை பூஜை பண்ணலான்ற ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கே அது ஒரு வழியை காமிச்சு விட்டுரும். புரியுதா? தெய்வம் தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் தெய்வம், வேற ஒன்றுமே கிடையாது. சில பேர் பிரபஞ்சத்தை கடவுள்ன்றோம், கடவுளை பிரபஞ்சன்றோம், அவ்வளோதான். ஆனால் நமக்கு எது நல்வழி காட்டுதோ அதுதான் கடவுள். சரியா? உங்களுக்கான ஒரு அழகான முகவசிய மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து எந்திரம் போடணுமா, அதை போடணுமா, இதை போடணுமான்னு கேட்காதீங்க. எந்திரம்லாம் இதுக்கு தேவையே இல்லை. இருக்குது, இதுக்கு எந்திரம் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்திரம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது நல்லா வேலை செய்யும். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. சரியா? நாளைக்கு வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில்
என்னென்ன விஷயத்த நம்ம வீட்டில் மாற்றிக்கணும், என்னென்ன விஷயத்த மாற்றணும், ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே கிளாஸ் இருக்கும். அதை நான் கொடுக்குறேன் பாருங்கள். எதெல்லாம் மாற்றணும், எதெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். விளக்குலேருந்து நம்ம எப்படி விளக்கு போடணும், வீட்டில் என்னென்ன விஷயத்த மாற்றணும், எந்த மாதிரிலாம் நம்ம இது வரைக்கும் பண்ண தப்ப நீங்கள் மாற்றிக்கணுன்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். எதுக்காக நான் மறுபடியும் அடிப்படையிலேருந்தே நான் உங்களுக்கு வழி காமிச்சிட்டு இருக்கேன்னா, இதை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் நீங்கள் இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியும். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு நீங்கள் பண்ணுற மாந்திரிய தொழிலை அவங்களுக்கு வழிகாட்டாதீங்க. ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்கிறேன். நீங்கள் ஒரு மாந்திரிய தொழில் பண்ணுறீங்களா, உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை வந்து பிள்ளைங்களை வச்சு செய்யாதீங்க. ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மாந்திரிய தொழில் நீங்கள் ஒரு பூஜை அறை வச்சு ஒரு ஒரு தனியாக கோயில் வச்சுருக்கீங்க, ஒரு பூஜை அறை வச்சுருக்கீங்கன்னா, ஒரு 15 வயசு கீழே உள்ள பசங்களை கூப்பிட்டு மாந்திரிக நீங்கள் இந்த பொருள் எடுத்துகிட்டு வா, அதை செய், இந்த மாவு பொம்மை ரெடி பண்ணு, அதை ரெடி பண்ணுலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு வழிகாட்டாதீங்க. நிறைய நல்ல விஷயங்களுக்கு, படிப்புக்கு கொண்டு போய் விட்டுருங்க. அரசாங்க வேலைக்கோ இல்லை நிறைய நல்ல வேலைகள் எவ்வளோ இருக்குது, அதில் கொண்டு போய் விட்டுருங்க. இந்த மாந்திரிக தொழில் இப்போ பண்ணிட்டு இருக்க நம்ம தலைமுறையோட போதும். அடுத்த தலைமுறை உள்ள பசங்களுக்கு ஆன்மீகத்தோட வழிகாட்டுதல் மட்டும் போதும். புரியுதா? இன்னும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து சின்ன பசங்களை வந்து இந்த மாந்திரிக பூஜைக்கு போகும்போது மயானத்துக்கு கூட்டு போகிறது, துணைக்கு கூட்டு போகிறது, அதுக்கு போகிறது, இதுக்கு போகிறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த புள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து விட்றாதீங்க யாரும். ஒரு நலன் கருதி நான் சொல்கிறேன். அது இந்த மந்திரங்கள் வந்து வேத சாஸ்திரத்தில் நீங்கள் கொண்டு போய் விடலாம் பிள்ளைங்களை. வேத மந்திரங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக கொண்டு போய் விடுங்க. நம்மளோட சாதாரண நல்ல தெய்வங்கள் மந்திரத்தையே வந்து நீங்கள் கொண்டு போய் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி கொடுங்க. ஆனால் அந்த கழிப்பு எடுக்கிற பூஜைக்கு, அந்த பூஜைக்கு, இந்த பூஜைக்காக கூட்டு போய் பிள்ளைங்களை தயவு செஞ்சு வீணாக்கிடாதீங்க. சரியா? ஏதோ நான் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, இதை நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் இதை உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். முகவசீகரண மந்திரத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அதை எழுத்து வடிவத்திலேயே நான் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். ஓம் வசி வசி ஜெகத் வசி வசிய நம. ஓம் வசி வசி ஜெகத் வசி வசிய நம. இந்த மந்திரத்தை நல்லா ஒரு 10,000 தடவைக்கு மேலே பூஜை பண்ணுங்க. சரியா? இதுக்கு வந்து சும்மா வீட்டில் பூஜை அறையில் கிழக்கு பக்கம் பார்த்து உட்காந்துங்க. கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு தவிர்த்து நீங்கள் கிழக்கு வடக்கில் எப்படி வேணால் உட்காந்துக்கலாம். இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணுங்க. ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே. அதே மாதிரி சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் மந்திர ஜபங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். அது உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் எங்கே தயவு செஞ்சு ட்ராவல் பண்ணும்போது மந்திர ஜபம் பண்ணாதீங்க. ட்ராவல் பண்ணும்போது மந்திர ஜபம் பண்ணாதீங்க. அதை பற்றிலாம் நாளைக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ சாதாரணமாக இருக்க டைமில் இந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணிட்டீங்கனாலே உங்களை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் உங்களை பார்த்தாலே ஒரு புது மாற்றம் தெரியும். அவங்க வாயாலேருந்து சொல்லுவாங்க, என்ன நீ அழகாக இருக்க, என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே கோவமே வர மாட்டேந்த அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாமே இந்த மந்திரங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதா? அழகான மந்திரம். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓம் வசி வசி ஜெகத் வசி வசிய நம. புரியுதா? இந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணும்போது நாக்கில் தேன் வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணலாம். இல்லையா, ஏதாவது ஒரு சாக்லேட் வச்சு வாயில் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். நீங்கள் பூஜை அறையில் உட்காந்துட்டு விளக்க பார்த்துட்டு ஜபம் பண்ணலாம். இல்லை சாந்தமான விநாயகர் முகத்தை பார்த்து ஜபம் பண்ணலாம். இல்லை ஒரு அழகான ஒரு குழந்தை வடிவில் உள்ள தெய்வம் மூஞ்சை பார்த்துட்டு நீங்கள் மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ஆனால் ஒரு 10,000 தடவைக்கு மேலே ஜபம் பண்ணுங்கள். ஒரு 5,000க்கு மேலே ஜபம் பண்ணிங்கனாலே சூப்பராக வேலை செய்யும். ஏதோ ஒரு 10,000க்கு மேலே ஜபம் பண்ணிங்கன்னா ஒரே நல்ல வேலை செய்யும், பக்காவாக வேலை செய்யும். எந்த மந்திரமாக இருந்தாலும் 10,000க்கு மேலே ஜபம் பண்ணுங்க. சரியா? 1000, 500லாம் பண்ணிங்கன்னா 10 பைசாக்கு வேலையை செய்யவே செய்யாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்திரங்கள் வந்து அருமையான முறைகளில் வேலை செய்யும். மந்திர ஜபம் பண்ணும்போது வாயில் சாக்லேட்டோ இல்லை தேனோ வச்சுட்டு ஜபம் பண்ணுங்க. இன்னொன்று, மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாருமே கோவப்படக்கூடாது. கோவப்பட்டிங்கன்னா இந்த தொழிலில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் வந்து நம்ம மாந்திரிக தொழிலில் உள்ள தாத்தாமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அசிங்கமாக கேட்பாங்க. போவனா உங்கள் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வராது குருமார்கள் அந்த காலத்தில். காரணம் என்னன்னா, அவங்க நேர்மையாக இருந்தாங்களா, அவங்க யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போலாம் வந்து நம்ம ஆட்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு சபலப்பட்டு அதனாலே அந்த காரியம் வந்து தோற்று போகுது. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இந்த மந்திரங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மந்திரம் சார்ந்து ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம்.
நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.